கம்பெனியில பாத்தீங்களா ட்ரிபிள் ட்ரீட். அதாவது இந்த ட்ரிபிள் ட்ரீட் நடக்கிறது வந்து ஆகஸ்ட் 12. ஏன் அதை முன்னாடியே ரிமைண்ட் பண்றேன்னா, சப்போஸ் நான் இதை லேட்டா கூட அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா அந்த 150வது அப்லோடுக்கோசரம் இதை கொஞ்சம் பெண்டிங்ல வச்சிருந்தேன். கொஞ்சம் கிராண்டா இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு இது. இந்த ஆகஸ்ட் 12 நீ கூடவே வா. ஆகஸ்ட் 12ல இந்த ட்ரிபிள் ட்ரீட் நடந்துட்டு இருக்குது. எப்பா ட்ரிபிள் ட்ரீட்ல எப்பா ட்ரிபிள் ட்ரீட்ல ஃபர்ஸ்ட் எதுனா ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல இருந்தே போயிடலாம். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. மே 31லயே அம்மா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. அம்மாவோட வீடியோ பார்க்கணும்னா அங்க பாருங்க, பர்த்டே வீடியோ போட்டிருப்பேன், அதுல கூட பாத்துக்குங்க. ஸோ அம்மாவோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து மே 31ஓட அம்மாவோட சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. சர்வீஸ் முடிஞ்சகையோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வைக்கலாம்னாங்க. ரூனா நான் பொறுத்துருங்க, நல்ல நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பெண்டிங்ல வச்சிட்டேன். சரி, அது வந்து இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் வைக்கணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் அம்மாவோட இந்த ஸ்கூல் ஜேர்னி பத்தி கொஞ்சம் சொல்றதா. அம்மாவோட சர்வீஸ் வந்து 36 வருஷம். அம்மா வயசு 29 தான். 36 வருஷம் ஒரே காம்பவுண்டு, அந்த சிஎஸ்ஐ காம்பவுண்ட்ல தான் வேலை செஞ்சாங்க. அந்த இடையில ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துச்சு. அதாவது ஊட்டி சிஎஸ்சி ஸ்கூல்ல வந்துச்சு, நம்ம ஆத்தூர் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல கூட ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு ஹெட் மாஸ்டரா. எங்க அம்மா போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா அப்பவே எம்ஏ எம்எட் படிச்சனால அப்பா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஆனா என்னோட இந்த ஸ்கூலை விட்டுட்டு என்னால வர முடியாது, என்னோட காம்பவுண்ட் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு 36 வருஷம் ஒரே காம்பவுண்ட்ல வேலை செஞ்சாங்க. 2006க்கு மேலதான் போஸ்டிங் போட்டாங்க, அதாவது கவர்மெண்டா. அப்போ அதனால என்னது பென்ஷன் மட்டும் இல்ல. பென்ஷன் இல்லைன்னா என்ன, அதுக்கு உண்டான மரியாதை என்ன மாதிரி மரியாதையா இருந்துச்சு தெரியுமா? அந்த வீடியோ என்ன போடுறேன், இடையில எங்கேயாவது ஜாயின் பண்ண முடிஞ்சு ஜாயின் பண்ணி விடுறேன். அங்க இது பண்ணும் அங்க இது பண்ணும் போதெல்லாம் முக்கியமானதெல்லாம் கீழே நானி ஐயோ அப்பா கஷ்டப்பட்டு வாங்கின மாடல்ரா. ஐயோ கண்டென்ட் விட்டு வெளியே போயிட்டேன். அதாவது அந்த 36 வருஷம் அம்மா ஒரே கம்பெனில வேலை செஞ்சாங்கல்ல, போஸ்டிங் போட லேட் ஆனதுனால பென்ஷன் சாங்ஷன் ஆகல. சரி, பென்ஷன் எல்லாம் என்ன, அம்மாவுக்கு உண்டான ஒரு மரியாதை, அங்கீகாரம், கிரீடம் அதெல்லாம் நல்லா கிடைச்சு நம்ம சிஎஸ்சி காம்பவுண்ட்லன்றதுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் அங்கேயே தான் பிறந்தேன். அதனால ரொம்ப எனக்கு ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். எங்க அம்மா அப்பயும் ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் வேணான்னுச்சு, ஃபேர்வெல்லாம் வேணாம், எதுக்கு தேவையில்லாம அப்படி இப்படின்னுச்சு. அப்படிலாம் கிடையாது, உனக்கு எப்படியோ போட்டோம், ஆனா நான் ஃபேர்வெல் வைப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் எழுத்து வச்சிருக்கிறேன். அந்த அவங்க ஸ்கூல்ல கொடுத்த ஆனர் தான் இந்த மோதிரம். யாருக்கு வேணாலும் கொடுத்தா என்ன, யார் கைக்கு செட் ஆகுங்கிறதான் விஷயம். அதாவது அவங்க எல்லாம் ஒரு டீச்சர் விடாம எல்லா டீச்சரும் அழுகுறாங்க. ஐயோ அக்கா இப்படி, ஐயோ மேடம் எப்படின்னு எல்லாரும் இது பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, அம்மாவோட அந்த 36 இயர்ஸ் ஜாம்பவான் இயர்ஸ் அந்த சர்வீஸ்க்கு ஒரு செலிப்ரேஷனா இந்த வீடியோ இருக்கும். சரியா?
பாத்தீங்களா? ஃபீல் பண்றீங்களா? நோ, திஸ் இஸ் நாட் சென்டிமெண்ட் டைம், திஸ் இஸ் ஃபங்க்ஷன் டைம். அடுத்த ஃபங்க்ஷன் போய் பார்ப்போமா? சரி வாங்க, வண்டியில போயிட்டே பேசுவோம். வந்து ஏறுறா. பாத்தீங்களா, பென்ஸ் கார் ஓட்ட வேண்டியவன டாடா ஏசி ஓட்ட வச்சுட்டாங்க. சரி விடுங்க, அதுவும் நல்லதுதான். ஸோ ஃபங்க்ஷன் நம்பர் 2. என்னதான் பென்ஷன் நமக்கு செட் ஆகலனாலும் பல்கா செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்துச்சு. செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்த உடனே பையனுக்கு கார் வாங்கி கொடுக்கலாம் நினைக்கல, ஜுவல்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் நினைக்கல. அதாவது இப்ப பென்ஷன் திட்டமே தான் இந்த SBI லைஃப் LICன்னு சொல்லி சுத்தானுங்களா அவளுக்கு தூக்கிக்கிட்டு, அதை பண்ணலாமா? அதையும் பண்ணல. வேற என்னதான் சார் பண்ணலாம் அப்படின்னு எங்க அம்மா யோசிச்சாங்க. எதுவும் பண்ண கிடையாது. ஒரு கட்டின வீட்டை வாங்கிட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். சரியா? அதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரீட். ட்ரிபிள் ட்ரீட்ல செகண்ட் ட்ரீட் இது. பாரு எங்க வருது பாரு. ஸோ வீடு வாங்குறது நல்ல விஷயம்தான். ஆனா என்னன்னா, நிலம் வாங்கி கட்டுறது வேற, கட்டின வீட்டை வாங்கிட்டு திருப்பி ஆல்ட்ரேஷன் பண்றது என்ன வேலைங்கிறது மண்டகாயிர விஷயம். நான் ஜெய் வண்டி ஓட்டு பேச முடியல, நிறுத்திட்டு பேச. நாங்க ட்ரெயின் பஞ்சரா ஆவாது, இங்கே இறங்கி சுத்திட்டு இருக்கானுவேன். சரிங்க, அதாவது எதுல விட்டேன்? அந்த இப்போ வந்த அமௌண்ட்டை FDல போட்டிருந்தா கூட இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். சரி வீடு வாங்குறதுன்னு கேட்டேன். கேப்பார் பேச்சுக்கிட்டு எங்க அம்மா வீடு வாங்கிட்டாங்க. நம்ம பேர்லையா, அவங்க பேர்ல. நம்மளால தலையிட முடியுமா? என்னதான் ஒரே பையனா இருந்தாலும் அந்த விஷயத்துல நம்மள தலையிட முடியாது. ஏன்னா அவங்க உழைப்பு, அவங்க இஷ்டம், மற்றவங்க பேச்சு கேட்டு அங்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. வாங்கின வீடா இருந்தா என்ன, கட்டின வீடா இருந்தா என்ன, வீடு வீடு தானே. எத்தனை கனவுகள். சரிங்க, அந்த வீடு வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் நடந்துருச்சு. அதுக்கு சரியான இன்னைக்கு தான் ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். இடம் வந்தாச்சா? இறங்கி பேசிக்கலாம். என்னடா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் எதுமா கோவமா பேசுறேன்னு பாக்குறீங்களா? கோவம்லாம் இல்ல, லைட்டா ஆதங்கம். என்ன ஆதங்கம்னா, அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதாவது ஒரு வீட்டை இன்ஜினியர்ஸ் மூலமா கட்டுறது வேற, மேஸ்திரி கட்டுறது வேற, கவர்மெண்ட்டே அலர்ட் பண்ணி கட்டுவாங்க பார்த்தீங்களா, அது வேற. ஏன்னா நம்ம கிட்ட கைவசம் 2 சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்கானுவ. ஒருத்தனுக்கு சலைச்சவன் இல்லை. ஒருத்தன் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றோம், ஒருத்தன் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவன். அப்படி சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்கும் போதும் ஏற்கனவே கவர்மெண்ட் கட்டின வீட்டை வாங்கி நம்ம அதை ஆல்ட்ரேட் பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியல. சரிங்க, அவங்க அது இன்னொரு பிரச்சனையும் நடந்துச்சு. அதாவது ஏப்ரல் 10 அந்த குத்து, அதுதான் அந்த ஏப்ரல் மாசம் விழுந்த குத்துல நம்ம இமேஜ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு வீட்டில். அதனால என்கிட்ட எதையும் கன்சல்ட் பண்ணல. அவங்களா அட்வான்ஸ் கொடுத்தாங்க, அவங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, அவங்களா மூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ஷிஃப்ட் பண்ணுறது மட்டும் நம்ம வேணும். கேட்டா ஒரே பையன்ற எப்பா, நான் வேற ஏதாவது பேச வந்து அதை பேசிட்டு இருக்கேன். சரிங்க இருங்க, வீட்டு இப்பதான் எல்லாம் மாத்திட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் அம்மா வீட்டை கட்டுறதோ கட்டின வீட்டை வாங்குறதோ எல்லாமே ஓரளவுக்கு தான். ஆனா அந்த வீடு மாத்திர ப்ராசஸ் இருக்குது பாருங்க, முதுகு கிழிஞ்சிருச்சு, நடந்துகிட்டே இருக்குது. சரி, வீடு இப்ப இங்க எப்படி இவ்வளவுதான் இருக்குது, புது வீடும் அப்படிதான் இருக்கும். சப்போஸ் அப்படி பார்க்க முடியலன்னா நான் முடிஞ்சாலும் வீட்டை காட்டுறேன். இல்லாட்டினா வீடு வந்து இந்த இதுல போட்டோகிராஃபர் நம்ம லெனின் வந்து எடுத்தாரு. அந்த போட்டோஸ் வீடியோஸ் வந்தவொடனே வேணா நான் உங்களுக்கு தனியா வேற வீடியோல போட்டு விடுறேன். இதுல அந்த ட்ரிபிள் த்ரெட் மட்டும் பாத்துக்குங்க. வீட்டை நான் முடிஞ்சளவு காட்ட ட்ரை பண்றேங்க. அங்க போயிட்டு பேசுறேன். 3வது ஃபங்க்ஷன் தான் முக்கியமான ஃபங்க்ஷனு, அதுல மீட் பண்ணுவோம்.
மியூசிக் போதும். எல்லோ வயலட் ரீசன்ட் இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். நான் சொல்லலை பாருங்க, இன்னும் ஒழுங்கு வைக்கல. நம்ம வாங்க ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடலாம். யானை இங்கே 4 கால் பச்சல சிரிப்பாயிரேன். இதுதாங்க நம்ம இடம். அந்த லாக்கு நானே வச்சது, அந்நீர்கள் உள்ளே வராமல் இருக்க. பிஜிஎம் போடு, பிஜிஎம் போடு. நேரம் பார்த்து ரிட்டன் வருது பாரு. பொறுமையாக தான் துறையேன். வியூ நல்லா இருக்குதாங்க, நல்லா பாருங்க. எப்படி நம்ம ரூம் பேரு, ஃபேன் கலரு, நம்ம அவார்டு தெரியுதா? சரி விடுங்க, வெளிச்சம் இல்லை. அந்த வீட்டில் பார்த்துருப்பீங்கல்ல, கல்ட்னல் அதே தான். இது எல்லாமே நம்மளோட ப்ரீசியஸ் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் ப்ரீசியஸ் பர்சன்ஸ். ஸ்டிங்கும் கிஃப்டான்னு கேட்காதீங்க, அது ஒரு சிம்பிள் ஆஃப் லவ். ஆனால் அந்த யானை குட்டிங்களை பார்த்து மட்டும் யாரும் நம்மள அந்த யூசி ப்ரௌசர் ஐக்கான மட்டும் நினச்சிடாதீங்க. அது ஸ்டார்டிங்லேயே என்கிட்ட இருக்க ஒரு அளவுக்கோசரம் வச்சிருக்கிறேன். நண்பன், உயிர் நண்பன். சேரு உடஞ்சிருச்சு, மாற்றணும் ரோலிங் சேரா. வேற எல்லாம் அந்த வீட்டில் பார்த்தது தாங்க. இந்த போர்டு, கீபோர்டு, கிட்டாரு. ஒரு 5 நிமிஷம் டாடா ஏசி ஓட்டுனது ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சு. ஃபேஸ் ஆஃப் பண்ணிட்டு உடனே ஓடியாந்துடுறேன். அது வரைக்கும் நீங்கள் கோட்டியாட பாருங்க. வந்துட்டேன். ஏப்பா அப்பா லேட் ஆயிடுச்சா? சரிங்க, பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட கோட்டியாட், கிறிஸ்டோபர் கோட்டியாட். சரிப்பா, கோட்டியாட் இங்கே இருக்கு. அப்போ கேசில், பங்களா, பேலஸ்லாம் எங்கன்னு கேட்குறீங்களா? வரும். நம்ம எதிர்பார்த்தோமா? நமக்குன்னு தனியாக வாங்குற நம்ம கட்டில் வாங்குற வீட்டில் நமக்குன்னு தனியாக ரூம் இருக்கும். அந்த ரூம்ல ஷோகேஸ் இருக்கும். அந்த ஷோகேஸ் இவ்வளோ அழகா இருக்கும்லாம் நம்ம எதிர்பார்த்தோமா? எல்லாம் நம்பால் இருக்காரு. ஸோ ஒன்லி காட் கேன் ஜட்ஜ். ரூம் பிடிச்சிருக்குதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இனிமே இங்கேதாங்க எல்லாமே. இந்த 1 மினிட் ஒப்பீனியன்லாம் நம்ம இங்கெல்லாம் போக தேவையில்ல. ஜம்முன்னு உட்காந்தோமா, பேசணுமா, அப்லோட் பண்ணாமான்னு போயிருந்தேன். சரிங்க, ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனு ரூம்லாம் இன்னொரு நாள் காட்டுறேன். முடியல, காலிலேருந்து சரியான டயர்டா. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனும் 2வது ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு. 3வது ஃபங்க்ஷனு முக்கியமான ஃபங்க்ஷனு, முதன்மையான ஃபங்க்ஷனு. அதுக்கோசரம் தான் மற்ற 2யுமே நம்ம இன்னைக்கு வச்சது. இன்னைக்கு என்ன டேட்டு? ஆகஸ்ட் 12. அப்படின்னா இன்டர்நேஷனல் யூத் டேவா? உண்மைதான். இன்டர்நேஷனல் யூத் டேவை கூட சேர்த்து இன்னொன்னு இனிமேல் ஞாபகம் வச்சுங்க, கண்டன் கிறிஸ்டோபரோட பர்த்டே இன்னைக்கு தான். ஆல்ரெடி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். யூடியூப்ல கூட போன வருஷம் கிட்டார் வச்சுட்டு போட்டேனே, அதுதான் இன்னைக்கு நம்ம பர்த்டே. ஸோ இந்த பர்த்டேக்கோசரம் தான் மற்ற 2 ஃபங்க்ஷனையும் இழுத்தேன். ஆனா ஒரு சிலர்லாம் சொன்னாங்க, ஆடி மாசம் அடி எடுத்து வைக்க கூடாது, நான் வைப்பனே. குடும்ப தலைவர் இல்லாம ஃபங்க்ஷன் எதுவும் கண்டென்ட் பண்ணக்கூடாது, நான் பண்ணுவேனே. அதாவது உன் இஷ்டத்தை நீ ஏன் என் மேல தெளிக்கிற? நீ சொன்னா கேட்கற ஆளை நானே ஏட்டிக்கு புட்டியான ஆளு. ஸோ இன்னைக்கு தான் இதை வைக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்க அம்மா சொன்னாங்க, அதாவது பெங்களூர்ல இருந்து அண்ணனால வர முடியாது, கோயம்புத்தூர் கேரளால இருந்தெல்லாம் சித்திங்களாலாம் வர முடியாது, நீ ஞாயிற்றுக்கிழமை வச்சிரு, ஒரு நாள் மட்டும் முன்னாடி வச்சிடலாம், 11ஆம் தேதி வச்சிடலாம். அப்படியா? சரி, உனக்கு நான் வயிற்றுல இருக்கும்போது உனக்கு வலி தாங்க முடியல, இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷரா இருக்குது, ஒரு நாள் முன்னாடியே என்னை வெளியே எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அப்பயே என்னை வெளியே எடுத்து போட்டுருக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். எதுக்குடா இப்பெல்லாம் அப்படி பேச? நான் இப்படிதான் பேசுவேன், எட்டி போட்டியா தான் பேசுவேன். ஸோ நான் பிறந்தது இன்னைக்கு தான், ஆகஸ்ட் 12 மதியானம் 12 ஒரு மணி 12:30 வாக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம்ல இன்னைக்கு பிறந்தா இன்னைக்கு தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட பைக்குக்கும் இன்னைக்கே தான் பர்த்டே, நம்மளோட கிட்டாருக்கும் இன்னைக்கே தான் பர்த்டே. இனிமே ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனும் இந்த டேட்ல தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஆகஸ்ட் 12ங்கிறது இனிமே ரிமார்க்கபிள் டேவா இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் நான் ஆகஸ்ட் 12 இழுத்தனால எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பண்ணாங்க, ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. வீட்டுல இருக்கவங்களே சொல்றேன், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் கிரகப்பிரவேசம் வைக்கணும், இவன் எதுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது மாதிரி பெருமைக்கோசரம் பண்றான், வருஷத்துல ஒரு நாள் தான் நம்ம நாள். நான் எல்லாத்தையும் சொல்றது அதுதான், பர்த்டே அன்னைக்கு ரொம்ப கிராண்டா இருக்கணும் ப்ரோ. எல்லாத்துக்கும் பர்த்டே ஒண்ணு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்ல ப்ரோ, அப்படி இப்படி ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பானுவேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பர்த்டே அன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமோ, அதாவது இது அட்வைஸோ இல்ல கருத்து அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன், எனக்கு எது தெரியுதோ அதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும்.
பர்த்டே அன்னைக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 12ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் 12 நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோமோ அடுத்த ஆகஸ்ட் 11 வரைக்கும் இதே தான் கண்டினியூ ஆகும். அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம நம்மளோட ஒரு 1 மந்த் ஏஜ் மெச்சூரிட்டி வருது. அந்த வருஷம் ஃபுல்லா நம்மள அதே நியூ இயர் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. என்ன அர்த்தம்? அடுத்த வருஷம் ஃபுல்லா நல்லா இருக்க போறோம்ன்றதுக்கோசரம் தான். அது ஒரு நம்பிக்கை தானே. அதே மாதிரி பர்த்டே அன்னைக்கு நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் அதே தான் அடுத்த வருஷம். நீ பர்த்டே அன்னைக்கு ப்ரோ பிறந்ததே வேஸ்ட் ப்ரோ, என்ன ப்ரோ ஒரு ஒன்னும் பண்ண முடியல ப்ரோ, எதுக்கு தான் பிறந்தோன்னு இருக்கு. அந்த மாதிரிலாம் வாயில வரலாமா? தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. என் சரௌண்டிங் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி நான், அதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாம இருக்காங்களா? லைஃப் எல்லாத்துக்கும் ஈஸி இல்ல ப்ரோ, லைஃப் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்ல ப்ரோலாம் சொல்றல. ஏன் இல்லாம இருக்காங்களா? ஏன் ஒரு 200 ரூபாய்க்கு உங்களால கேக் வாங்கி தர முடியாதா? இல்ல 300 ரூபாய்க்கு சட்டை வாங்கி தர முடியாதா? எதுக்கு இந்த சட்ட மேட்டரையும் நான் சொல்றேன். அதாவது ஒரு 200, 300, 500 ரூபாய் நீ வேற எதுக்குமே நீ செலவு பண்றதே கிடையாதா? அனாவசியமா எல்லா செலவும் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். ஒரு படத்துக்கு போனா கூட 120 ரூபா 110 ரூபா கொடுத்து தானே போறோம். ஒண்ணும் கிடையாது. 500 ரூபாய் இல்லாமலாம் யாவனும் இருக்க மாட்டோம். ஒரு பர்டிகுலர் ஒரு கம்மியான இது வேலை செய்யறதா இருக்கட்டும், இல்ல நம்மள சொந்த தொழில ஏதோ ஒண்ணு பண்றோம், நம்ம கிட்ட 500 ரூபா இருக்காதா? ஏன் நம்ம கூட இருக்கவங்க நம்மளால பாத்துக்க முடியாதா? இல்லாதவங்க எனக்கு பர்த்டேவா, ஏன் சட்டை வாங்கி கொடு, கேக் வாங்கி வெட்டு, ஏன் குறைஞ்சு போயிடுவியா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் கேக் வாங்கிட்டு போய் வெட்டுவேன். இதுவும் நான் என்ன சொல்றேன், ஒருத்தங்க இல்லாம இருக்காங்களா, நம்ம அதை செலிப்ரேட் பண்ண வைக்கணும். ஐயோ இல்லையா, ஐயோ லைஃப் இஸ் நாட் சேம் ஃபார் எவ்ரி ஒன், யூ ஆர் காட் பிளஸ் யூ. அப்படி கடவுளே நேரடியெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாப்ல. நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஏன் இதை நான் இந்த அளவுக்கு வற்புறுத்துறேன்னா, ஒரு பர்டிகுலர் டைம்ல நானும் அந்த அந்த கொஞ்ச நாள்லாம் நான் வேலை இல்லாம அந்த ஸ்டேட் பேங்க் பிரச்சனைல ஒரு இதா இருந்துச்சு. அப்போ முன்னெல்லாம் எப்படின்னா குறைஞ்சது ஒரு 5 சட்டை 6 சட்டையாவது எடுத்துருவாங்க நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது. வீட்டுல இருந்து மாமாங்க எல்லாருமே சித்திங்க எல்லாம் எடுத்துருவாங்கல்ல. ஒரு 2 வருஷமாவே எதுவுமே பண்ண முடியல. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மனசங்கடம், ஒரு கஷ்டம், அந்த மாதிரி எனக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து தரல. வருஷம் வருஷம் பைக்கு கிட்டாரை வச்சுக்கிட்டு சும்மா வெயிட்டா பண்ணிட்டு இருப்போம். ஆனா கடந்த 2 வருஷமா எதுவுமே பண்ணல. போன வருஷம் என் ஃப்ரெண்டுங்க எனக்கு சட்டை வாங்கிட்டு வந்தானுவ, அதுக்கு முந்தின வருஷம் அம்பளு வாங்கி கொடுச்சு. போன வருஷம்லாம் சாயந்தரம்லாம் வரைக்கும் என்னடா ட்ரெஸ் இல்லாம இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு, ட்ரெஸ் இல்லாமனா புது ட்ரெஸ் இல்லாம, அதையும் அசிங்கமா நினைச்சாதீங்க, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுங்க சட்டையை வாங்கிட்டு வரானுவ. டேய் 10 ரூபா இருந்தா உனக்கு பிடிச்ச மாதிரி டபுள் பேக்கெட் சட்டை, நீங்க அதான் போட்டுருக்கனா, ஸோ டபுள் பேக்கெட் சட்டை இருந்தா போடுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்க வாங்கிட்டு இருந்தானுவ. காலையில் இன்னொரு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தான். டியர்ஸ்லாம் அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் 5, 6 சட்டை போடுறேன்னாலும் ஒரே சட்டை தான் போட்டேன். அதுவும் அமுல் வாங்கி கொடுத்துச்சு. அமுல் போய் கேரளாவில் போய் வாங்கிட்டு வந்துச்சு. இல்லைன்னா ஒன்னும் வேலைக்கே இருக்காது. ஆனா அதுக்கு பரிகாரமா இந்த வருஷம் என்ன ஆனிச்சு தெரியுமா? ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு எங்க 3 தாய் மாமா இருக்கும், 3 பேர் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுமாமா. அதுல ஒண்ணுதான் இது. இது நான் வாங்கிட்டேன். இந்த மாதிரி கலர்லாம் அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க. அதுல ஒண்ணுதான் இது. இன்னும் 2 சட்டை இருக்குது. முடிஞ்சா அதை வேணா அப்லோட் பண்றேன். அதுல ஒண்ணு கோட்டு வேற, மாநாடு படத்துல ஒரு தலைவர் மாதிரியே இருக்கும். அவங்களாவே வாங்கி தர, அதுதான் நான் சொன்னல காட் கேன் ஜட்ஜ், அவங்களாவே வாங்கி தந்தாங்க. 3 சட்டை 3 பேண்ட் வேற. சோ புது ட்ரெஸ் அதுவாவே வந்துருச்சு. ஏன்னா நம்ம 4 பேத்துக்கு பண்ற விஷயம் தான் நமக்கு திருப்பி வரும். நீ நம்மளே போட்டு நம்மள டிப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. வருஷத்துல ஒரு நாள் தான் நம்ம நாள். திருப்பி ரிப்பீட்டா சொல்றேன், அதை சீரு சிறப்புமா எந்த அளவு சந்தோஷமா அந்த அளவு சந்தோஷமா இருக்கணும். சம்பந்தம் இல்லாத போட்டு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு டிப்ரெஸ் ஆகிக்கிட்டு, தயவு செஞ்சு பர்த்டே மட்டும் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுங்க. என் பர்த்டே பயங்கர கிராண்டா இருக்குது இந்த வாட்டி. ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்னாலயா, ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்னாலயா, கிட்டாரு, பர்த்டே, எல்லாத்தோட இன்னொரு ஒரு என்ன சொல்றது, இப்போ 29th பர்த்டேவா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 28 பர்த்டே வரைக்குமே ஒரு பர்த்டே கூட, அதாவது என் ஃப்ரெண்டுங்க, நான் தமிழ் பசங்கன்னு சொல்லுவேன்ல, தமிழ் பசங்க அந்த 10 பேத்துல அதாவது ஒருத்தன் கூட என் கூட இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பர்த்டே அன்னைக்கு நைட்டு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் எல்லாம் வந்துட்டு நைட் எல்லாம் அதை நான் தனி ஷார்ட்ஸா போடுறேன். அப்பதான் அது ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அத்தனை பேரும் இங்கே இருந்தானுவ. நைட்டு 12 மணி கேக் வெட்டுறானுவ, ஏன்னு கத்திக்கிட்டு. எனக்கா
சர்ப்ரைஸு, அந்த எக்ஸைட்மெண்ட்ஸு, டெம்ப்ட், கூஸ் பம்ப்ஸ். ஐயோ, இவனுக்கு இப்படிலாம் பண்ணுவானுங்களான்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா மத்த எல்லார் பர்த்டேக்கும் நான் தனித்தனியா தான் போவேனே தவிர, அதாவது இப்போ ஏசி பர்த்டேவா, துரை பர்த்டேவா, கார்த்தி பர்த்டேவா, பிரகாஷ் பர்த்டேவா, பாண்டி பர்த்டேவா, தனித்தனியா போயிட்டு நாங்க கேக் வெட்டுவோம். ஆனா என் பர்த்டேக்கு எல்லாரும் ஒண்ணா இருந்தது அப்படி இருக்குது. ஃப்ரெண்ட், இது தாண்டா ஃப்ரெண்டுங்க அப்படியே. ஏன்னா எல்லாம் பழைய வீட்டுல இருந்தாங்க, ஒன்னு காலி பண்ணல, அந்த வீட்டுல இருந்தாங்க. இங்க ஃப்ரெண்டுங்க பூரா இங்க எல்லாம் கத்தி அப்படிதான். என்ன, கிரக பிரவேசம் நடக்காத வீட்டுல தூங்க கூடாது. என் வீட்டுல நான் தூங்குவேன், உனக்கு எங்க எரியுது? சோ ஃப்ரெண்டுங்க எல்லாம் அவ்வளவு இது பண்ணி விட்டானுங்க. எங்க அம்மா சொன்னிச்சு பாத்தீங்களா, ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்கணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. என் ஃப்ரெண்டுங்க ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன், 2 பேர் சிவில் இன்ஜினியர்ஸ். அதுல ஒருத்தன் சர்வேரா இருந்தான், இப்போ ஓவர்சீஸ் ஆயிட்டான். இன்னொருத்தன் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கட்டுற இடத்துல அவன் தான் மெயின் இன்ஜினியரா இருக்கான், சீஃப் இன்ஜினியரா இருக்கான். இன்னொருத்தன் எக்ஸிகியூட்டிவ் செஃபா இருக்கான் ஏற்காட்டுல. இன்னொருத்தன் பெங்களூர்ல ஐடி டீம் லீடரா இருக்கான். இன்னொருத்தன் இங்க அக்ரோ டீம் லீடரா இருக்கான். இன்னொருத்தன் ப்ரொடக்ஷன் டீம் லீடரா இருக்கிறான். இன்னொருத்தன் ஓன் பிசினஸ் பண்றான். இவனுங்களாவது இது ஓன் பிசினஸ் பண்றவங்களாம் என்ன சொல்றது, அவன்லாம் லீவே போட மாட்டான். ஆனா இருந்தா வேற யாரை பத்தி நான் சொல்லாம விட்டேன். இன்னொருத்தன் விருதாச்சலத்துல டாக்டரா இருக்கான். யாரை பத்தி சொல்லாம விட்டோம்? பிரகாஷ், பிரகாஷ் விட்டோம் பாருங்க. இன்னொருத்தன் இப்பதான் பிரான்ச் மேனேஜர் ஆயிருக்கான். அங்க பெரம்பலூர்ல இருந்து ஜெயங்கொண்டம்க்கு பிரான்ச் மேனேஜர் ஆயிட்டான். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தெரியும். சோ பவுல்ட்ரீஸ்ல பிரான்ச் மேனேஜர் ஆயிட்டான். அத்தனை பேருமே எனக்கோசரம் திங்கக்கிழமையா, அதுவும் பிரகாஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஞாயிற்றுக்கிழமை நான் டியூட்டி பார்த்துட்டு வரேன், அவன் பர்த்டேவோட தானே முக்கியமானு சொல்லிட்டு அவன் வந்துட்டான். அத்தனை பேர் இருந்தானுவ. காலையில இருந்து அவன் என்ன சொல்றது, மீன் வாங்குறது பத்துலையா அவன் தான் ஓடணும், அவனுக்கு தான் ஓடனானுவ. திடீர்னு இலை பத்துலையா ஓடுறானுவ, பார்க்க மாட்ட பத்துலையா. மேக்சிமம் அந்த சாப்பாடு பரிமாறதா இருக்கட்டும், என்னை விட அவங்க தான் அதிகமா வேலை செஞ்சாங்க. நான் வந்தவங்களுக்கு ரூட் சொல்றதுக்கும் அவங்கள போய் கூட்டு வரதுக்குமே என் டைம் சரியா போயிடுச்சு. அவனுங்க தான் எல்லா வேலையுமே பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கிறது நம்மளோட கிரவுன். அவங்க இருந்தாதான் நம்ம ராஜாங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு அடையாளமாகும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே. இன்னொன்னு, என் ஃப்ரெண்டுங்க இங்கதான் இருக்குதா, நல்ல வேலை எடுத்து வச்சேன், பல்பா இருக்கும் பாத்தீங்களா, இதுதான் பசங்க எல்லாம் தெரியுதா, ஃபோக்கஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அதாவது என் ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு கிஃப்ட் கொடுத்தானுங்க அம்மாவுக்கு. என்ன எழுதியிருக்கானுங்க பாத்தீங்களா, அம்மாவின் அன்பு மகன்கள். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் எனக்கு சிப்ளிங்ஸ் யாரும் இல்ல, அதனால எனக்கு புரியாது. இந்த ராயன் இதப்பெல்லாம் சொன்னேன். பாசன இப்ப புரியுதா? இங்கிலீஷ் டீச்சருக்கு தமிழ் பசங்க எப்படி சிங்கு. சரி, சோ நம்ம முக்கியம் நினைக்கிறவங்க எப்படினாலும் வருவாங்க, நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. என் ஃப்ரெண்டுங்க 12 மணிக்கெல்லாம் அவ்வளவு ஜோர் பண்ணானுவேன். நம்ம கையில கட்டு போட்டிருந்தப்ப கன்சிடர் பண்ணாதவங்களாம் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நமக்கு விஷ் பண்றாங்க. நான் தான் சொல்றேனே, நம்ம முக்கியன்ற போது கன்ஃபார்ம் நம்ம கூட பேசுவாங்க, நம்ம கூட தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. யாரும் இதை விட்டு போயிட்டாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ நம்ம இடத்த யாராலும் ரிப்ளேஸ் பண்ணிட முடியாது. ஸோ நம்ம கிட்ட தான் இருந்தாகணும். கன்ஃபார்ம் திருப்பி நம்ம கிட்ட வருவாங்க. இந்த பர்த்டே பயங்கர கிராண்டா இருக்கு. ஸோ இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ட்ரிபிள் ட்ரீட்ல நான் பத்திரிக்கை அடிச்சதெல்லாம் என் காசு தான். பத்திரிக்கை அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு பிடிச்சவங்க, என்ன பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தேன். எல்லாருமே வந்தாங்க. அதுவும் லட்டுலாம் பானிபூரி கடைக்காரர் அவர்லாம் வந்தாரு. அதான் என்ன சொல்றது, கூஸ் பம்ப் தான் அதெல்லாம். ஏன்னா வடநாட்டுல இருந்து யூபில இருந்து இருக்க ஒருத்தர் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போறாருன்னா அதெல்லாம் ப்ரைடு. அவர் வந்தாரு, கஜேந்திர சிங், அவருக்கு தேங்க்ஸ். எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான். குறிப்பா உங்களுக்கு, நீங்க போன வருஷம் நான் எதிர்பார்த்தனா இந்த மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டிடுவாங்கன்னு. ஆனா இந்த வருஷம் கரெக்டா அந்த ஆடி மாசம், இந்த ஆகஸ்ட் அதி சிறந்த மாசம் ஆடி மாசம்
அற்புதமான மாசம்னா ஆகஸ்ட் மாசம் தான். ஆகஸ்ட் மாசம் எல்லாமே அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்ன நான் வேற மேடையில பேசுற மாதிரி எதோ பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஸோ இன்னும் அந்த வாட்சிங் ஹவர்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுவும் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நான் இன்னுமே இது பண்றேன். ஏன்னா இப்ப பாருங்களேன், ஸ்வெட்டிங் ஆகுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ கேமரா போன்ல வச்சு பேசிட்டு இருக்கேன்னா அது டிஎஸ்எல்ஆரா மாறணும், ட்ரோனா மாறணும், ஃபேன் எல்லாம் ஏசி ஆகணும், இங்க பின்னாடி ஜன்னல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இங்கெல்லாம் பின்னாடி ஏதாவது ரெடி பண்ணணும். எனக்கும் ஆசை இருக்கு. அதை பண்றதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் வரும், ராமலாம் போயிடாது. நான் தான் சொன்னல, நமக்கானது கன்ஃபார்ம் நம்ம கிட்ட வரும். இதை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. he knows what to do, only God can judge. ஸோ வேற ஒரு கண்டென்ட்டோட வரேன். ஒரே ஒரு கோரிக்கை, ஹம்பிள் ரெக்வஸ்டோட நான் எப்பயும் பெக் பண்றது தான், பர்த்டே அதுவுமா யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. சப்போஸ் ஃபீல் பண்றவங்கள பார்த்தா அவங்கள முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷப்படுத்துங்க. பர்த்டே தான் பெஸ்ட் டே. அந்த வருஷம் ஃபுல்லா கண்டினியூ ஆகணும்னா அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணுங்க. என் பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓ நம்ம ஸ்டைல்.